ஹலோ கைஸ், வெல்கம் டு வேல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி செடி. அதை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க செம்பருத்தி வந்து ஹைபிரிட் செம்பருத்தி தான். இதை வந்து ஒரு 3 செடியை நம்ம ஒரே தொட்டியில் வந்து நடவு செஞ்சு வைக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எடுக்கிற தொட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு பெரிய சைஸ் தொட்டியாக இருக்கணும். அதாவது ஒரு செடியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வைக்க போகிறது 3 செடின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு பெரிய தொட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து எல்லோ, அப்புறம் அதில் வந்து ரெட்டு கலந்த மாதிரி மிக்சிங்கில், அப்புறம் வந்து பியூர் ரெட்டு, அப்புறம் வந்து ஒய்லட் மாதிரி இந்த 3 கலர் நம்ம மொத்தம் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோட்டஸ், அதாவது தாமரை வைக்கிற தொட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதில் ஹோல்ஸ் இல்லாமல் இருக்குது. நம்ம ஹோல்ஸ் போட்டு விட போகிறோம். ஹோல்ஸ் வந்து மெயினாக வந்து நம்ம எந்த செடி நடவு செஞ்சாலும் அதில் ஹோல்ஸ் நம்ம போட்டு விட்டுறணும். அதாவது லோட்டஸ்ட்டுக்கு வந்து தண்ணி தேக்கம் இருக்கிறனால வந்து உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் தேவைப்படாது. இப்போ நம்ம இந்த செடிக்கு வந்து தண்ணி வெளியில் போக வேண்டியது இருக்கிறனால நம்ம ஹோல்ஸ் போட்டுறணும். ஹோல்ஸ் தொட்டியில் செக் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் இல்லாட்டி நம்ம போட்டு விட்டுறணும். இப்போ ஹோல்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஹோல்ஸ் ரெடி பண்ண பிறகு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயும் போல் செம்மண் கலவை தான் எடுக்க போகிறோம். அதோட என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்ன்றதையும் பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணுறது வந்து கோகோ பிட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து கோகோ பிட் ஏன் மிக்ஸ் பண்ணலாம்னா, இந்த தொட்டி வந்து பெரிய சைஸ் தொட்டி. அதனால் வந்து ஈரப்பதம் அதிகம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அகலமாக பெரிய தொட்டியாக இருக்கிறனால, இது வந்து உயரத்தில் பெரிய தொட்டியாக இருக்கிறத விட இது அகலத்தில் பெரிய தொட்டி. அப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு ஃபுல்லாகவே படும். எல்லா மண்ணிலையுமே கண்டிப்பாக பட்டுரும். அதனால் வந்து இதில் நம்ம கோகோ பிட் வந்து ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண் செம்மண் தான். செம்மண் ஆல்ரெடி இதில் இருந்த மண்ணை வந்து நம்ம திரும்பி புதுசாக போட போகிறோம். அதாவது திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி நம்ம அதில் வந்து சாணம் ஏதாவது கொடுக்க போகிறோம். அதாவது கெமிக்கலாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை ஆர்கானிக்காகவும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆட்டு சாணம், அதாவது தொழு உரம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தொழு உரத்தை வந்து அந்த மண்ணோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உரச்சத்து செடிக்கு வேகமாக எடுத்துக்கிறோம். அதனால் வந்து சுத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு நல்லா எல்லா மண்ணிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம அந்த செடியில் தொட்டியில் போட்டே வைக்கணும். அப்படி ஒருவேளை நம்ம உரம் கொடுக்க முடியலை, இப்போ தொழு உரமே எங்ககிட்ட இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு செடியை நட்டு வச்சிட்டோம், ஆல்ரெடி நாங்கள் நட்டு வச்சிட்டோம், தொழு உரம் எதுவும் கொடுக்கலன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் திருப்பி வந்து மண்ணை மேலாப்பில், அதாவது நீங்கள் நட்டு வச்சிருக்க செடியிலேருந்து மண்ணை மேலாப்பில் கிண்டி விட்டுட்டு திருப்பி தொழு உரம் கொடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு மண்ணை கிண்டி விட்டுட்டு தொழு உரத்தை போட்டு திருப்பி மண்ணை கிண்டி விட்டுறணும். அதை வந்து நல்லா மண்ணோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கிண்டி விட்டுறணும். அந்த மாதிரியும் கிண்டி விட்டிங்கனாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு உரச்சத்தை மண் எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு வந்து நம்ம நட்டு வைக்க போகிறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொட்டியில் வந்து ஒரு அரை தொட்டி அளவுக்கு வந்து நம்ம அந்த தொழு உரம் மிக்ஸ் பண்ண மண்ணை ஃபுல்லாக நிரப்பணும். அதை வந்து ஒரு அரை தொட்டி அளவுக்கு ஃபுல்லாக நிரப்பிடக்கூடாது. அரை தொட்டி நெப்பிட்டு இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 செடி வைக்க போகிறோம். அதனால் பெரிய சைஸ் இருக்கனால மட்டும், இப்போ நீங்கள் 3 செடி வைக்க போகிறோம், 4 செடி வைக்க போகிறோம்னா அதுக்கு தகுந்த தொட்டி இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செடி வைக்கணும். இல்லை பெரிய சைஸ் தொட்டி இல்லை, நாங்கள் சின்ன சைஸ் தொட்டிலேயே 3 செடி வைக்கிறோம்னா கண்டிப்பாக வந்து அந்த பூக்கள் வந்து பெரிய அளவில் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மண் சத்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு தான் உங்களுக்கு பூக்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ 3 செடின்னும் போது அதோட வேர் விடுறதுக்கு மண் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இருக்கணும். அதனால் மண் எவ்வளவு நம்ம போட முடியுமோ அதையும் பார்த்துக்கிறணும். அதாவது மண் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் பிடிக்குதோ அந்த மாதிரி தொட்டியில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ 3 செடியுமே நம்ம வச்சாச்சு. இப்போ நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு செம்பருத்தி செடி இந்த மாதிரி தான் பேக்கிங்கில் தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் செம்பருத்தியை நர்சரியில் வந்து பேக் பண்ணி தருவாங்க. அது வந்து எப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே செம்பருத்தி செடியை நடவு செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க போட்டு வச்சு ரொம்ப மண் இறுக்கமாயிரும். அதை வந்து ரொம்ப நாள் ஆகுறனால உங்களுக்கு வேர் விட்டுருந்தா கூட அந்த வேர் மூலியமாக ரொம்ப இறுக்கம் அதிகமாயிரும். ஏன்னா அவங்க செம்மண் போட்டிருப்பாங்க, செம்மண்ணோட வேறு மண் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மண் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இப்போ அதை கட் பண்ணும்போதே தெரியும் வேர் எங்கே இருக்குது, செடி எங்கே இருக்குன்றதையும். அது வந்து இவ்வளவுமே உங்களுக்கு மண் இறுக்கமாக இருக்கும். அந்த மண்ணிலேருந்து ஃப்ரீயாகி அந்த செம்பருத்தி வளரவே லேட் ஆகும். அதாவது வளர்ந்துரும். இந்த இடத்துல இருந்து அந்த வேரை வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாகிறதுனால நம்ம அந்த இடத்துல பகுதிக்கு மேலே அந்த வேர் இருக்க அளவுக்கு நம்ம மீத மண்ணை கட் பண்ணி எடுத்துடுறோம். அப்படி கட் பண்ணி எடுத்துடணும். அதே இது இதில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபுல்லாகவே வேர் வந்து பூராமே வாட ஆரம்பிச்சிடும். அதாவது வேர் பூராமே ஆடி செடி வந்து வேகமாக வாட ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஈரம் இல்லாத நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ 3 செடியுமே நம்ம ஒரே மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ வேர் இருக்குது. இப்போ இந்த செடியில் இப்போ 2 செடியிலையுமே நம்ம அரை அளவு கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வந்து வேகமாகவே வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது கீழே வரைக்குமே இருக்குது. அந்த வேர் எவ்வளவுக்கு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மண்ணை பூராமே எடுத்துட்டு நடவு வச்சுக்கலாம் நம்ம எப்பயும் போல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆர்டரில் அந்த செம்பருத்தி செடி கலர் வேணுமோ அந்த ஆர்டரில் நீங்கள் எப்பயும் போல் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 செடியுமே ரவுண்ட் ஷேப்பில் தான் வைக்க போகிறோம். அதாவது 3யுமே ரவுண்ட் ஷேப்பில் வைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணால் வச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் செடி வந்து எந்த தொட்டியில் வச்சாலும் சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது சென்டராக இருந்தால் தான் உங்களுக்கு வேறு லெஃப்ட்டில் ரைட்டில் இந்த மாதிரி எந்த பக்கம் போனாலும் சென்டராக இருக்கும்போது உங்களுக்கு வேறு ஒரு ஸ்பேஸ் வந்து அதிகம் கிடைக்கும் செடிக்கு.
நம்ம ஓரமாக வச்சுட்டோம்னா அந்த ஓரத்தோடயே நின்றோம் ஒரு சில செடிகள்லாம், எல்லா செடியும் இல்லை ஒரு சில செடிகள். அதனால வந்து சென்டராக வச்சுட்டோம்னா உங்களுக்கு வேர் விடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம மண்ணை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம். மண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ 3 செடியை இதே மெத்தடில் வச்சுக்கலாம். ஆனால் தொட்டி வந்து முதல் சொன்ன மாதிரியே பெரிய தொட்டியாக இருக்குதான்றதை பார்த்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடியில் மெயினான பிரச்சனை என்னென்னா அஸ்வினி பூச்சி வந்து செம்பருத்தியில் அதிகமாக வந்துடும். இப்போ நார்மலாகவே செம்பருத்தி செடின்னு இருந்துச்சுன்னா அதில் அஸ்வினி பூச்சி வந்துடும். அதாவது அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அந்த பூச்சிகளாகவே இலைகளுக்கு அடியில் வந்து அதிகமாக வந்துடும். செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மருந்து அடிக்கலைனாலே கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த செம்பருத்தி செடி பூரா உங்களுக்கு வந்துடும். அதுக்கு வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ரோட்டோபாஸ் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இலை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸாகவே இருந்துடும். அதாவது மோனோக்ரோட்டோபாஸ் வந்து 1 லிட்டருக்கு வந்து ஒரு 10 ml எடுத்து 10 ml 5 ml எடுத்துக்கலாம். அதாவது செடியினுடைய அளவை பொறுத்து. இப்போ பெரிய செடியாக இருந்துச்சுன்னா வேறு அதிகம் இருக்கும், அதில் ஒரு 10 ml எடுத்துக்கலாம். சின்ன செடியாக இப்போ இந்த மாதிரி செடி புதுசாக நம்ம வைக்கிறோம்னா ஒரு 5 ml எடுத்துக்கலாம். அது வந்து மோனோக்ரோட்டோபாஸ் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்காக வேண்டியும் பூச்சிக்காக வேண்டியுமே உள்ள மருந்து தான். அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது ஸ்ப்ரே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இலை ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அதாவது அந்த பூச்சி பிடிக்குது பார்த்தீங்களா, அஸ்வினி பூச்சி பிடிக்கிறது கண்டிப்பாக இருக்காது. அஸ்வினி பூச்சி அது வராமல் இருக்கணும்னா மோனோக்ரோட்டோபாஸ் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. 1 லிட்டருக்கு வந்து 10 ml அந்த அளவில் நீங்கள் அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு செடியாக இருந்தாலும் அது தேவைக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செடியுமே 1 லிட்டர் தண்ணியை கலந்து நம்ம ஒரே செடியில் அடிக்கணும்னு இல்லை, செடி மேலே பட்டாலே போதும். அந்த 1 லிட்டர் அளவுக்காக வேண்டி தான் அந்த 1 லிட்டருங்கிறது வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு வந்து மண் நிரப்பியாச்சு. அதாவது ஒரு இன்ச் 2 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டுறணும் தொட்டியினுடைய உயரத்துக்கு கணக்கு பண்ணி. ஏன்னா நமக்கு வந்து அந்த தண்ணி வந்து நிற்கிற மாதிரி நம்ம ஒரு இன்ச் அளவு 2 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டுறணும் தொட்டியினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி. செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அதை வந்து மார்னிங் ஊற்றாதீங்க, ஈவினிங் அந்த மாதிரி ஊற்றிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் அதிகம் படுற மாதிரி இடத்துல செம்பருத்தி செடியை வச்சு விட்ருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், நடவு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எளிமையான முறையிலேயே செம்பருத்தி செடியை நடவு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை செடி வேணாலும் நடவு செஞ்சுக்கலாம்.